ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும். உங்கள் ஃபோனில் எத்தனையோ பதிவுகள், எத்தனையோ வீடியோக்கள் வந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த நொடி இந்த வீடியோ உங்கள் திரையில் தோன்றி நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். பாபா தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்ணில் படும். ஆம், இது லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பாபா உங்களை மட்டும் விரல் நீட்டி தேர்ந்தெடுத்த தருணம். என் பிள்ளை இந்த நிமிடம் மனமுடைந்து போயிருக்கிறான், அவனுக்கு என் ஆறுதல் தேவை என்று பாபா நினைத்ததால் மட்டுமே இந்த வீடியோ இப்போது உங்கள் முன்னால் நிற்கிறது. இது தற்செயல் அல்ல, பாபாவின் திட்டம். என் அன்பான சாய் பக்தர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் ஏதோ ஒரு போராட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறதல்லவா? நான் நினைத்தது நடக்குமா? இந்த துயரத்திலிருந்து எனக்கு விடிவு காலம் எப்போது வரும்? எல்லாவற்றையும் சகித்து கொண்டு என்னால் எவ்வளவு நாட்கள் தான் வாழ முடியும் என்று மனதிற்குள் கதறிக்கொண்டிருந்தீர்கள் தானே? யாருமே இல்லாத அறையில் பாபாவிற்கு முன்னால் நின்று உங்கள் கண்கள் கசிந்ததை இந்த உலகம் பார்க்காமல் போயிருக்கலாம். ஆனால் உங்கள் சாய் மகராஜ் பார்த்து கொண்டிருந்தார். அதனால்தான் உங்களோடு நேரடியாக பேச இந்த ஆன்மீக பதிவை ஒரு கருவியாக பாபா அனுப்பியுள்ளார். இந்த நிமிடம் முதல் உங்கள் கவலைகளுக்கு பாபா பொறுப்பேற்கிறார். பாபா இந்த பதிவு மூலம் உங்களுக்கு 3 மிக முக்கியமான செய்திகளை சொல்ல விரும்புகிறார். முதல் வாக்கு, நீ எதை இழந்துவிட்டதாக நினைத்து அழுகிறாயோ அதைவிட 100 மடங்கு சிறந்த ஒன்றை உன் கைகளில் கொடுக்கவே இந்த தாமதம். என் கைகளில் உனக்கான அற்புதங்கள் தயாராக இருக்கின்றன. இரண்டாவது வாக்கு, மனிதர்களின் துரோகத்தை கண்டு கலங்காதே. அவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கு நான் தரும் பாதுகாப்பு. உனக்கு தகுதியான தெய்வீக உறவுகளை நான் உன் வாழ்வில் கொண்டு வருவேன். மூன்றாம் வாக்கு, உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. நேரம் வரும்போது அனைத்தும் சுபமாக நடக்கும். அஞ்சாதே. இந்த வார்த்தைகள் வெறும் வரிகள் அல்ல, உங்களை காக்கும் பாபாவின் கவசம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் இந்த தருணமே உங்கள் வாழ்வில் இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகத் தொடங்கிவிட்டன. உங்களை இழிவாக பேசியவர்கள் ஆச்சரியப்படும்படி உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் இனி வேகம் எடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உங்கள் பாரங்கள் அனைத்தையும் பாபாவின் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். பாபா என்னிடம் உங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று முழுமையாக சரணடையுங்கள். பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்கியசாலினி, இனி உனக்கு எந்த குறையும் இல்லை. பாபாவின் இந்த ஆசி செய்தி உங்களை வந்ததற்கு நன்றியாக கமெண்டில் ஓம் சாய்ராம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று எழுதுங்கள். இந்த தெய்வீக செய்தி மற்ற சாய் பக்தர்களுக்கும் சென்றடைய இதை பகிருங்கள். உன் பாரத்தை நான் சுமப்பேன், நீ நிம்மதியாக இரு. உங்கள் சாய்நாதன் உங்களுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையையும் பேரானந்த செய்தியையும் தரப்போகிறாய். எச்சரிக்கை என்றவுடன் பயந்து விடாதீர்கள். இது உங்களை அழிக்க நினைக்கும் தீய சக்திகளுக்கும் உங்கள் கவலைகளுக்கும் பாபா தரும் எச்சரிக்கை. என் பிள்ளையை தொட்ட எவரும் வாழப்போவதில்லை. என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமானவர்களின் கணக்குகள் என்னால் தீர்க்கப்படும். இனி உன் வாழ்வில் துயரத்திற்கு இடமில்லை. இத்தனை காலம் நீங்கள் பட்ட அவமானங்கள், துரோகங்கள், பண கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் அனைத்தும் உங்களை சோதிப்பதற்காக அல்ல, உங்களை பக்குவப்படுத்துவதற்காக பாபா அனுமதித்தவை. ஆனால் இனி என் பிள்ளையினால் இந்த துன்பத்தை தாங்க முடியாது என்று பாபா உணர்ந்துவிட்ட கணமே அந்த சோதனை காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் பாபாவின் துணி நெருப்பில் எரிந்து சாம்பலாகிவிட்டன. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னால் உங்களை கம்பீரமாக அரியணையில் அமர வைக்க பாபா தயாராகி விட்டார். இனி உங்கள் வாழ்வில் சோகம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. இந்த நொடி முதல் உங்கள் வாழ்வில் பாபா நிகழ்த்தப் போகும் அந்த 3 மகா அற்புதங்கள் இதோ. அற்புதம் 1, ஆரோக்கியம், மன அமைதி. நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த மன அழுத்தமும் உடல் உபாதைகளும் பாபாவின் உதி பிரசாத்தால் காணாமல் போகும். ஒரு புதிய எனர்ஜி உங்களுக்குள் பிறக்கும். அற்புதம் 2, பணப்புழக்கம், காரிய சித்தி, முடங்கி கிடந்த தொழில், வராத கடன், வேலைவாய்ப்பின்மை அனைத்தும் நீங்கி தொட்டதெல்லாம் துலங்கும். பாபாவின் லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் நுழைகிறது. அற்புதம் 3, குடும்ப ஒற்றுமை. உங்களை புரிந்து கொள்ளாத கணவன் அல்லது மனைவி, உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் அனைத்தும் தாங்களாகவே தேடி வந்து உங்களிடம் சரணடைவார்கள்.
அற்புதங்கள் நடக்கத் தொடங்கிவிட்டது. ஆனால் பாபா உங்களிடமிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார். இனி எதற்கும் கலங்க மாட்டேன், என் பாபா பார்த்து கொள்வார் என்ற முழு நம்பிக்கையோடு இருப்பேன் என்று நீங்கள் பாபாவிடம் சத்தியம் செய்ய வேண்டும். யார் உங்களை பழி பேசினாலும் அவர்களிடம் வாதாடாதீர்கள். அமைதியாக இருங்கள். உங்களுக்காக வாதாட, உங்களை நியாயப்படுத்த பிரபஞ்சத்தின் மகா குருவான சாயிநாதன் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். என் பிள்ளையே, உன் கண்ணீர் துடைக்கப்பட்டு விட்டது. உன் கவலைகள் தவிடுபொடியாக்கிவிடப்பட்டன. இனி உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு நாளும் அற்புதம் மட்டுமே. பாபாவின் இந்த இறுதி வாக்கை முழுமையாக நம்பும் சாய் பக்தர்கள் கமெண்டில் பாபா இனி என் வாழ்வில் அற்புதம் மட்டுமே, ஓம் சாய்ராம் என்று பதிவிடுங்கள். இந்த தெய்வீக தொடர் இதோடு முடியவில்லை. பாபாவின் ஆசி உங்கள் தலைமுறைக்கும் தொடரும். அஞ்சாதே, உன் பின்னால் நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.